மத்திய இணையமைச்சர் நாராயணசாமியால் புதுச்சேரிக்கு எந்த பயனும் ஏற்படவில்லை என அம்மாநில முதலமைச்சர் ரங்கசாமி விமர்சனம் செய்துள்ளார். புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் ராதாகிருஷ்ணனை ஆதரித்து முதல்வர் ரங்கசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். மத்திய அரசால் புதுச்சேரி மாநிலத்திற்கு நிதி நெருக்கடி ஏற்பட்டுவிட்டதாக குற்றம் சாட்டிய ரங்கசாமி, சுனாமியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குவதை மத்திய அமைச்சர் நாராயணசாமி தடுத்து விட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இருந்த சிறப்பு பொருளாதார மண்டலம்னு ஒன்று கொண்டு வந்தோம், அதே தடுத்தாச்சே, அதுவே வரலையே, கொடுக்கலையே, நிறுத்தியாச்சே. ஒரு 50 பேருக்கு வேலை கிடைக்கும்னா நப்பாசம் இருந்தது, அதுவே இல்லையே, அது மத்திய அரசு அதே தடுத்தாச்சு. அப்போ இங்க இருந்து அனுப்பிச்ச பாராளுமன்ற உறுப்பினருக்கு என்னதான் மாண்புமிகு இணையமைச்சர் பொறுப்பும் கிடைச்சது, இருந்து என்ன பிரயோஜனம், என்ன பயன் புதுச்சேரி மக்களுக்காக? தடுத்ததுதான், வேற ஒன்றும் இல்லை, தடுத்ததுதான், வர வேண்டியதெல்லாம் தடுத்ததுதான். தானே புயல் அடிச்சது. அப்ப மத்திய அமைச்சராக இருந்து போன மத்திய அமைச்சராக என்ன செய்யணும்? நாங்க கேட்டதை விட அதிகம் வாங்கி வந்து கொடுக்கணும். அதுக்காக தான் தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சிருக்கிறோம். கொடுக்கிறோம் சொன்னதையே கொடுக்கலையே. ஒன்னு உதவி செய்யணும், இல்ல உதவி செய்ய முடியல உபத்திரம் செய்யக்கூடாது. இங்க நமக்கு ஏற்பட்டது உபத்திரம் தான், தொந்தரவு தான். இந்திய பொருளாதார வீழ்ச்சிக்கு காரணமான மத்திய அரசை தூக்கி எறிய மக்கள் தயாராகி விட்டதாகவும் ரங்கசாமி ஆவேசமாக கூறினார்.